சூரியன் என்ற கிரகத்தோட சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி. குருவால் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்றதுல மிருகசீரிடம், ஹஸ்தம், உத்திராடம். அப்போது அந்த குருவோட சாபம் பெற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பண்ணுன்னா, குலதெய்வத்தோட அனுகிரகம் என்பதே துளி கூட இருக்காது. திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என்னுடைய குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து குலதெய்வத்தின் ஆசியோடு இப்போது நாம் இந்த பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் 27 நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார். அந்த 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் இந்த 9 கிரகங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கர்மாவை அனுபவிப்பதற்காக பிறந்திருப்பார். அந்த வகையில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களில் ஒவ்வொருவரும் என்ன கர்மாவை அனுபவிக்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள், அதற்கான பரிகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவு. அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம கிழமைகள் வாயிலாகவே எடுத்துக்கொள்வோம். முதலாக ஞாயிறு. அந்த வகையில் பார்த்தோம்னா சூரியன் என்ற கிரகத்தோட சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி. அப்போது இந்த சூரியனோட சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி. இவங்க சூரியன் அப்படின்னாவே இவங்களுக்கு என்னெல்லாம் கர்மாவை அணிவிக்க வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உறவு முறையில் தந்தையே குறிக்கும். அதே மாதிரி உடல் ரீதியால் பார்த்திங்கன்னா தலையையும் இருதயத்தையும் குறிக்கும். அரசாங்கம், இதெல்லாம் சூரியனோட காரத்தனம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒன்றால் தந்தையால் ஒரு அனுகூலகம் இருக்காது, அல்லது அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும், தலை இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அப்போது இவங்க இந்த கர்மாவை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன பரிகாரம்னா, தினந்தோறும் இந்த சூரிய ஹோரை, ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை 6 to 7 வரும். அந்த நேரங்களில் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதற்கு அடுத்து தினந்தோறும் தங்களுடைய தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அல்லது பொருளாதாரம் அதிகமாக இருக்குதுன்னா கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணலாம். பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணலாம். அதன் மூலமாக இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சூரியனோட கர்மாவை குறைச்சிக்கலாம். அடுத்து சந்திரன். இந்த சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்னு அப்படின்னு பார்த்தோம்னா பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இப்போ இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய காரத்துவங்களான, சந்திரன்னா நம் உறவு முறையில் தாயை குறிக்கும். அப்போ அந்த தாயோட அன்பு பாசம் இந்த 4 நட்சத்திரக்காரர்களுக்கும் கொடுப்பனை இருக்காது. அல்லது உணவு சம்பந்தமான பிரச்சனைகள், சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணிக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அப்போது உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சந்திரனை குறிக்கும். அது சம்மந்தமான பிரச்சனைகள் இவருக்கு இருக்கும். அப்போது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு அன்னதானம் பண்ணலாம். சந்திரனா மனசுக்கு காரகன். அப்போது இந்த மன அமைதி எப்போதும் இந்த சந்திரனால் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரருக்கு வரும். அப்போ அவங்க என்னென்னா, அந்த மன அமைதி இருக்கிறதுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கலாம். அல்லது எங்கெல்லாம் கூட்டம் கூடுதோ அங்கே நீர்மோர் பந்தல் அன்னதானம் போட்டு கொடுக்கும்போது சந்திரனால் ஏற்கக்கூடிய பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். அடுத்து சந்திரனுக்கு அடுத்த கிழமை செவ்வாய். இந்த செவ்வாயோடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த 4 நட்சத்திரங்களுமே செவ்வாயோட சாபம் பெற்ற நட்சத்திரங்கள். செவ்வாய் அப்படின்னா உறவு முறையில் சகோதரனை குறிக்கும். நம்ம உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தை குறிக்கும். அப்போ இந்த செவ்வாயோடைய சாபம் பெற்ற நட்சத்திரக்காரெல்லாம் என்ன ஆகும்னா, சகோதரனோட உறவு முறை சரியாக இருக்காது. இவங்க போயிட்டு இருந்தாங்கனாவே இந்த செவ்வாயோட சாபம் பெற்ற அந்த 4 நட்சத்திரக்காரங்க முன்னாடி 10 பேர் போயிட்டுருப்பாங்க. அவங்களெல்லாம் போலீஸ்காரன் விட்டுருவான், இவனை மட்டும் பிடிச்சிக்குவான். வலியமாக போய் மாட்டிக்கிற மாதிரி தான். அப்போ அந்த செவ்வாயோடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் தேவையில்லாமல் 10 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பான், இவன் போய் எட்டி பார்த்தவன் மேலே அடி விழுவுற மாதிரி இந்த செவ்வாயோட சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம், இந்த செவ்வாயோட கர்மத்தை குறைக்கணும் அப்படின்னா இரத்த தானம் பண்ணலாம். இல்லை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி பண்ணலாம். இல்லை
இந்த செவ்வாயோட காரகத்துவமான தெய்வத்துக்கு செவ்வாய்க்கிழமை 6 to 7 செவ்வாய் வரையில் முருகப்பெருமானை வழிபடும் போது அவங்களுக்கு இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய கர்மங்கள் குறையும். அடுத்து புதனோட சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, உத்திரம், பூராடம். அப்போ புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாவே படிப்பு, ஒருத்தர்கிட்ட ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, அப்புறம் தாய்மாமன் உறவு முறை சரியில்லாமல் இருக்கிறது, ஒரு கம்யூனிகேஷன். அதாவது புதன் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள்லாம் அவங்க வேறு யார்கிட்டையாவது ஒரு நட்பு ரீதியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்தவன் பார்க்குறவன் இவன் யார்கிட்டையோ தப்பான முறையில் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்க அவமானம் வந்துடும். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வரும். அப்போ இவங்க தினமான புதன் அப்படின்னு எடுத்துட்டாவே பெருமாள் வழிபாடு, திருநங்கைகள் வழிபாடை, திருநங்கைகளுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இல்லை புதன் ஹோரையில் காலையில் 6 to 7 பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அதன் மூலம் பண்ணுறப்போ இந்த புதன் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு அதனுடைய கர்மாக்கள் குறையும். அதுக்கு அடுத்தது குருவால் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்றதில் மிருகசீரிடம், ஹஸ்தம், உத்திராடம். அப்போது அந்த குருவோட சாபம் பெற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன பண்ணுன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் என்பதே துளி கூட இருக்காது. அப்போது அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கலினாவே அவங்களுக்கு அந்த வாழ்வில் வளர்ச்சி ஏற்படக்கூடாது. அவங்களோட புகழ், அந்தஸ்து, மரியாதை அது எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போது படிக்கிற காலத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா குரு பார்வை கிடைக்கணும், அந்த குருவால் ஏற்படைய கர்மக்கால் குறையணும் அப்படின்னா தன் குலதெய்வத்துக்கு கண்மலர் வாங்கி கொடுக்கலாம். தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்கத்தாலேயோ அல்லது வெள்ளியாலோ கண்மலர் கொடுத்து வழிபாடு பண்ணலாம். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுவப்போ குலதெய்வத்தோட முழு அனுகிரகம் கிடைக்கும். இல்லை நம்மளுடைய குருமார்கள்கிட்ட தினந்தோறும் தன்னுடைய ஆசிரியர் படிக்கிற பசங்களாக இருந்தால் அவங்களோட ஆசிரியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம தொழில்முறை கற்றுக் கொடுக்குற குருநாதர்கள்கிட்ட தினந்தோறும் ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த குருவால் சாபம் பெற்றது குறையும். அடுத்து சுக்கிரன். இந்த சுக்கிரனால் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சித்திரை, திருவோணம். அப்போது இந்த சுக்கிரனாவே ஒருவருக்கு ஆணாக இருந்தாக மனைவின்னு சொல்லலாம், வீடு, வண்டி, வாகனம், இந்த காரகத்துவமே. அப்போது இந்த சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள், சுக்கிரன் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் புது வண்டியே வாங்கினாலும் அந்த வண்டி போயிட்டே இருக்கும், டக்குன்னு நின்று போயிடும். அப்போது இந்த மாதிரி வீடு கட்டிடுவாங்க, அந்த வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்காது, தனக்குடைய மனைவியால் ஒரு நிம்மதியே இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா யாராவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம். இல்லை திருமண வயதில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு ஏழை பெண்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். அப்போது பண்ணுறப்போ இந்த சுக்கிரன் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிக்கப்போ அவங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அடுத்து சனியால் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டா புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். அப்போது இந்த சனியால் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயமாக ஒரு தொழில் அமையாது. தனக்கு அப்படியே தொழில் அமைஞ்சாலும் தனக்கு வரக்கூடிய வேலையாட்களால் நிம்மதியின்மை ஏற்படும். அப்போது சனினாவே நம்ம என்ன சொல்லிட்டோம், உடல் ஊனமுற்றவர். அப்போது உடல் ஊனமுற்றவர்களுக்கு இவர் தம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். இல்லை நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு அவங்க மன மகிழ்ச்சிக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு காலணிகள் வாங்கி கொடுக்கலாம். அந்த துப்புரவு தொழிலாளருக்கு ஏதேனும் உணவு வாங்கி கொடுக்குறதோ அவங்களது பொருளாதார ரீதியாகவோ இல்லை உணவு ரீதியாகவோ ஏதோ ஒரு பரிகாரம் செய்யும்போது இந்த சனியால் சாபம் அடைந்தக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் ஒரு நிவாரணம் அடைய முடியும். அடுத்தது ராகுவால் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள்னு பார்த்திங்கன்னா பூசம், விசாகம், சதயம். அப்போது அந்த ராகு அப்படின்னாவே நம்ம உடல் ரீதியான பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இந்த ராகுவால் சாபம் பெற்றவர்கள் அனைவரும் எளிமையாக போதைக்கு அடிமையாயிருவாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணணுன்னா பாம்பு புற்று வழிபாடு செய்யலாம். ராகுனாவே பாம்புன்னு தெரியும். அப்போ இவங்க பாம்பு புற்று வழிபாடு ராகு காலங்களில் பாம்பு புற்று வழிபடலாம். இல்லைன்னா நம்ம தாய் வழி அம்மாவுக்கு, பாட்டி வழி உறவுகளுக்கு அவங்களுக்கு உண்டான உதவிகள், மருத்துவ செலவுகள் அல்ல அவங்க எழுந்து நடமாடக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு உதவியாக இருக்கும்போது இந்த ராகுவால் சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் ஒரு சிறப்பான நிலையை அடைய முடியும். இந்த ஒரு அமைதியான பதிவு, இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த குருநாதருக்கு மிக்க நன்றி. இந்த பரிகாரங்களை அனைவரும் நடைமுறைப்படுத்தி பயனடைய வேண்டுகிறேன்.